Alpin Tamil channel. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இப்போது சிக்கன் 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 250 கிராம் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 முட்டை, 1 பச்சை மிளகா, அரை எலுமிச்சை பழம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு மிளகு 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன். வாங்க ருசியான சிக்கன் 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் பாருங்கள், 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு முட்டை அடித்து கலக்கி வச்சுருக்கேன், அதில் பாதி ஊற்றிக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா தண்ணி எடுத்து போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த நேரத்தில் நம்ம சேர்க்குறோன்னா, முதலே சேர்த்துருந்தீங்கன்னா கிறிஸ்பி அந்தளவுக்கு கிடைக்காது. எண்ணெயில் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறது தேவையான அளவுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சா பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுனாலும் கருகிடும் சீக்கிரமாக. அதனால் மீடியம் இதில் வச்சு நீங்கள் வறுத்துக்குங்க. பாருங்கள், எண்ணெயில் எந்த ஒரு மசாலாவும் பிரிஞ்சே போகலை, நல்லா ஒட்டி வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் எதுவும் பிரிஞ்சு வரலை, நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக பக்கோடா போட்டிருக்கோன்னு. நம்ம வெறும் வெளி மசாலாலாம் எதுவும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சூப்பராக ருசியான சிக்கன் 65 பக்கோடா வந்திருக்கு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.